அனைவரும் ஆர்வமோடு காத்து கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர்கள் அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி. விருந்தினர்களை கௌரவிக்க வழக்கறிஞர் கார்கி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் சுகீர்தராணி அவர்களை களம்புயில் சார்பாக வழக்கறிஞர் கார்கி அவர்கள் கௌரவிக்கின்றார். அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும். யாழநாதி பல்லவிக்குமார், ஜின்னா, லார்க், அம்பிகா குமரன், ஆழி வீரமணி, சாஸ்தா முருகவேல், தனசேகரன், பழனிவேல் அவர்கள், செல்வ வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். களம்புதிது விழா குழுவினர் அண்ணன் அறிவுமதி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு அளிக்கிறார் கார்கி. களம்புதிது விழா குழுவினரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் திருமா அவர்கள் அவர்களை பொன்னாடை போற்றி பாராட்டும். விருதாளர் திருமா அவர்களுக்கு யாழநாதி அவர்களுக்கு தலைவர் திருமா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார். பின்னாஸ்மி அவர்களுக்கு தலைவர் பொன்னாடை அணிவிக்கிறார். லார்க் பாஸ்கரன் அவர்களுக்கு நினைவு பரிசு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. பல்லவிக்குமார், கவிஞர் பல்லவிக்குமார் அவர்களுக்கு தலைவர் பொன்னாடை அணிவிக்கிறார். சாஸ்தா முருகவேல், தனசேகரன், மாசு பழனிவேல், இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த மாசு பழனிவேல் அவர்களுக்கு, சாஸ்தா முருகவேல் அவர்களுக்கு அண்ணன் பொன்னாடை வழங்குகிறார். மாஸ் இன்ஃபோடெக் நிறுவனத்தினுடைய பழனி அவர்களுக்கு பொன்னாடை தலைவர் திருமா அவர்கள் வழங்குகிறார். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதியார் அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு மகள் சுடர் அவங்க இப்போ நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடைவெளியிலும் இந்த நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து வழக்கறிஞர் கார்கி அவர்களுக்கு அண்ணன் திருமா அவர்கள் கொண்டாடுகிறார். கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார். அடுத்து இந்த விழாவின் முக்கியமான தருணம். களம் புதிது தமிழ் பேராளுமை விருதாளர், தமிழர்களின் நம்பிக்கை, எதிர்கால தமிழக அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கின்ற தலைவர், எழுச்சி தமிழரை விழா பேருரை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்த களம் புதிது அமைப்பின் தலைவரும் இந்த விழாவின் தலைவருமான கவிஞர் கரிகாலன் அவர்களே, நம் அனைவரையும் வரவேற்று நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற மருத்துவர் சுடர் அவர்களே, தமிழ் பேராளுமை என்கிற விருதினை களம்புதிது அமைப்பின் சார்பில் எனக்கு வழங்கி வாழ்த்தி பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கிற
பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மக்கள் பாவலர் அறிவுமதி அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களே, எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்களே, கவிஞர் சுகிர்தராணி அவர்களே, விருந்தினர்களை சிறப்பித்து இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற வழக்குரைஞர் தம்பி கார்கி அவர்களே, விழா குழுவை சார்ந்த தோழர்கள் யாழநாதி, பல்லவி குமார், ஜின்னா அஸ்மி, லார்க் பாஸ்கரன், சாஸ்தா முருகவேல், வே தனசேகரன், பழனிவேல் மாசு, செல்வ வெங்கடேசன் ஆகிய தோழர்களே, நிறைவாக நம்மிடையே நன்றியுரை ஆற்றவிருக்கிற பாரதி ஆர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் கவிதை வாசித்து நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற அண்ணன் கவிஞர் இளமாறன் அவர்களே, வருகை தந்துள்ள தமிழ்ச் சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பேராளுமை என்கிற விருதினை வழங்கி ரூபாய் 25,000 பொற்கிழியும் வழங்கி என்னை ஊக்கப்படுத்தி இருக்கிற களம் புதிது அமைப்பை சார்ந்த கவிஞர் கரிகாலன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். இந்த விருதினை எனக்கு வழங்கி என்னை பாராட்டி புகழ்ந்து பேசினார்கள் என்பதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. தமிழ்ச் சமூகத்தில் இன்னும் என்னை ஏற்க தயங்குகிறவர்களுக்கு, ஒரு ஆளுமையாக ஏற்க தயங்குகிறவர்களுக்கு, ஒரு தலைவனாக ஏற்க தயங்குகிறவர்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன். தமிழகத்தின் ஆக சிறந்த பேராளுமைகள் அண்ணன் அறிவுமதி அவர்களின் தலைமையில் கூடி ஏறத்தாழ 2 மணி நேரம் இந்த நிகழ்வின் ஊடாக திருமாவளவன் என்கிற ஒரு ஆளுமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய தலைமையை இங்கே நிறுவுவதற்கு, தமிழகத்தின் நலன்களை காப்பதற்கு, உழைக்கும் மக்களின் உரிமைகளை மீட்பதற்கு அவருக்கு நீங்கள் உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவதை போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். பவா செல்லதுரை அவர்கள் பேசுகிற போது திருமாவை மேடையிலே அமர வைத்து கொண்டு நாம் புகழ்ந்து பேசுவது அவருக்கே ஒரு நெருடலாக இருக்கும், கூச்சமாக இருக்கும். அவர் இல்லாத மேடைகளில் அவரை நாம் பாராட்டலாம் என்று சொன்னார். அவருடைய பார்வை சரிதான். ஆனால் என்னுடைய பார்வை அதிலிருந்து மாறுபட்டது. என்னை இவ்வளவு ஆகச்சிறந்த ஆளுமைகள் பாராட்டுகிறார்கள் என்று எண்ணி நான் இருமாந்து
அமர்ந்திருக்கவில்லை. என்னை ஏற்க தயங்குகிறவர்களுக்கு இப்படி இவர்கள் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொண்டேன். இன்னும் ஒரு வளையத்திற்குள்ளே என்னை சுருக்கிவிட முயற்சிக்கிறவர்கள், ஒரு அடையாளத்தை குத்தி என்னை ஓரங்கட்ட முயற்சிக்கிறவர்கள், சாதிய கரையை என் மீது பூச நினைக்கிறவர்கள், ஒருபுறம் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கிற நிலையில் அவ்வப்போது தலையீடு செய்து திருமாவை அப்படி நீங்கள் முடக்கிவிட அனுமதிக்க மாட்டோம் என்று அண்ணன் அறிவுமதி அவர்களும் அவருடைய பரிவாரங்களும் என்னை அந்த நெருக்கடியிலிருந்து மீட்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படி ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். தொடக்க காலத்தில் நான் அரசியலில் அடியெடுத்து வைத்தபோது என்னை ஏற்றுக்கொண்ட தம்பிகள் என்னை அண்ணன் என்று அழைத்தார்கள் என்பதை தாண்டி சேரி புயல் என்று அடையாளப்படுத்தினார்கள். சேரிக்கான ஒரு தலைவன் ஒரு புயலை போல் கிளம்பி வந்திருக்கிறான், இது தமிழகத்தை ஆட்டி படைக்கிற புயல் என்று சொல்லக்கூடிய வகையில் 90களின் தொடக்கத்திலே அப்படித்தான் உரிமை கோரினார்கள். சேரி புயல் என்றுதான் என்னை தொடக்கத்திலே அழைத்தார்கள். ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்திலும் கூட மூப்பனார் அவர்கள் மேடையில் அமர்ந்திருந்த போது அண்ணன் NSV சித்தன் அவர்கள் இப்போது சேரி புயல் திருமாவளவன் பேசுவார் என்றதும் சாதி வெறியர்கள் கற்களை எடுத்து வீசினார்கள். மேடையை நோக்கி சரமாரியாக கற்கள் விழுந்தன. அப்படி ஒரு அடையாளத்தை என் மீது நம்பிக்கை கொண்ட தோழர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் நமக்காக ஒரு தலைவன் வந்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு அடையாளத்தை என் மீது சுமத்தி எனக்கு ஒரு அடைமொழியை தந்து அழைத்த போது சேரி புயல் என்று சுவர்களில் எழுதினார்கள், சுவரொட்டிகளில் அச்சிட்டார்கள், துண்டறிக்கைகளில் அச்சிட்டு கொடுத்தார்கள். இப்படி ஒரு அடையாளம் என்னை சூழ்ந்த சூழலில் அடுத்த பரிணாமமாக இந்த இயக்கத்திலே இடதுசாரி சிந்தனை உள்ள இளைஞர்கள் வந்து சேர்ந்தபோது என்னை சேரிகளின் சேக்குவேரா என்று அழைத்தார்கள். அப்படி 8 பிட்டு 10 பிட்டு என்று சொல்லக்கூடிய வகையிலே பெரிய பெரிய சுவரொட்டிகளை, மெகா சுவரொட்டிகளை அச்சிட்டு அந்த சேரி என்கிற அடையாளத்தோடு அதே நேரத்தில் சேக்குவேராவாக இவரை நாங்கள் பார்க்கிறோம் என்கிற ஒரு முற்போக்கு அடையாளத்தை எனக்கு தந்தார்கள். சேரிகளின் சேக்குவேரா என்று சொன்னார்கள். அந்த அடையாளத்தை கடந்த நிலையில் மறுபடியும் இவன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவன்தான், சாதி சங்கத் தலைவன்தான் என்று சாதிய உணர்வாளர்கள், எதிர்நிலையில் இருந்தவர்களும் சரி, நேர்மறையாக என்னை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி, அப்படியே அடையாளப்படுத்த முயற்சித்து கொண்டிருந்த காலத்தில்தான் நான் தமிழ் பெயர்களை சூட்டி தமிழ் தேசிய அரசியலை உயர்த்தி பிடித்த போது அமெரிக்கா தமிழர்கள் என்னை அழைத்து, சிக்காகோ விஸ்வநாதன் போன்றவர்கள் அமெரிக்க மண்ணிலே எனக்கு செந்தமிழ் காவலர் என்கிற விருதினை வழங்கி இன்னொரு பரிமாணத்தை எனக்கு தந்தார்கள். சிங்கப்பூர் தமிழர்கள் செம்மொழி செம்மல் என்ற அடையாளத்தை தந்து என்னை பாராட்டினார்கள். இவையெல்லாம் போராட்ட களத்தில் காலப்போக்கில் அவ்வப்போது நிகழ்ந்த பரிணாம மாற்றங்கள். சேரி புயல், சேரிகளின் சேக்குவாரா, செந்தமிழ் காவலர், செம்மொழி செம்மல் என்றெல்லாம் என்னை அவ்வப்போது அழைத்த நிலையில்
எனக்கு நிலைத்து போன ஒரு பெயர்தான் எழுச்சி தமிழர் என்கிற பெயர். இவரை நீங்கள் சேரிக்குள் என்கிற ஒரு சிமிழுக்குள் அடைத்து விடாதீர்கள். இவர் தமிழர்களுக்காக எழுந்து வந்திருக்கிற ஒரு தலைவன் என்று அடையாளப்படுத்தியவர் அண்ணன் அறிவுமதி அவர்கள். அது ஒரு அடையாள அரசியலுக்குள் மூழ்கிவிடக்கூடாது, முடங்கிவிடக்கூடாது. இன்னும் விரிந்த தளத்தில் திருமாவின் தலைமை நிறுவப்பட வேண்டும் என்று உணர்ந்த ஒரு ஆளுமையின் முயற்சி. துபாய் தோழர் வந்திருக்கிறார், இசாக். துபாயிலே என்னை அழைத்து ஒரு நிகழ்ச்சியை நடத்த விரும்பினார்கள். அங்கே எனக்கு ஏதேனும் ஒரு பாராட்டு பட்டத்தை வழங்க வேண்டும் அல்லது விருதினை வழங்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பிய போது தொலைபேசி வாயிலாக அண்ணன் அறிவுமதி அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொன்னதுதான், திருமாவுக்கு எழுச்சி தமிழர் என்று நீங்கள் ஒரு பாராட்டை தர வேண்டும், பட்டத்தை தர வேண்டும், அடைமொழியை தர வேண்டும் என்பதாகும். அது இன்றைக்கு நிலைத்து போயிருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு பெரிய அளவிலான ஒரு அங்கீகாரத்தை தந்தது. இந்த அங்கீகாரம் எனக்குள் உறங்கி கிடக்கிற போர்க்குணத்தை உசுப்பியதே தவிர தலைக்கணத்தை ஏற்படுத்தவில்லை. எனக்குள் கனன்று கொண்டிருக்கிற நெருப்பை அது மேலும் ஊதியது, ஊதி பெருக்கியது. தோழர்களே, ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் இந்த ஏக்கம் உண்டு. ஒருவனை பார்த்து நீ அழகாக இருக்கிறாய் என்று சொன்னால் அது அவனுக்கு தருகிற பெரிய அங்கீகாரம். உன் உடை நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது அவனுக்கு தருகிற பெரிய அங்கீகாரம். உன் கையெழுத்து அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு அது கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். உன்னுடைய எழுத்து நன்றாக இருக்கிறது, உன் கவிதை நன்றாக இருக்கிறது, உன் பேச்சு வலிமையாக இருக்கிறது என்றெல்லாம் அவ்வப்போது உடனிருப்பவர்களோ தொலைவில் இருப்பவர்களோ சொல்லுகிற போது அது ஊக்கத்தை தருவதாகவும் உள்ளுக்குள் உறங்கி கிடக்கிற அந்த ஆற்றலை மேலும் மேலும் பன்மடங்கு பெருகச் செய்வதாகவும் அமைகிறது. ஒவ்வொரு சொல்லும் ஒரு அங்கீகாரத்தை தருகிற போது, அந்த ஏற்பிசைவு கிடைக்கிற போது நமக்குள் உறங்கி கிடக்கிற ஆளுமை விழித்து கொள்கிறது. அதுதான் ஆளுமை. அந்த ஆளுமையை விழிப்புறச் செய்கிற நிகழ்வுகளாகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். மயங்கி போவதற்கோ இருமாந்து போவதற்கோ இத்தகைய நிகழ்வுகள் அமையுமேயானால் அவர்களுக்குள் எந்த நெருப்பும் இல்லை என்று பொருள், அவர்களுக்குள் எந்த ஆற்றலும் இல்லை என்று பொருள், அவர்களுக்குள் போர்க்குணம் இல்லை என்றுதான் பொருள். அல்லது ஒரு வரியில் சொல்லப்போனால் ஆளுமை இல்லை என்று பொருள். ஆகவே இந்த நிகழ்வுகளை நான் இப்படித்தான் புரிந்து கொள்ளுகிறேன். இன்னும் என்னை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அடையாளத்துக்குள் முடக்க பார்க்கிறார்கள். அது ஒரு சாதியவாத அரசியல். நாம் பேசுவது சாதி ஒழிப்பு அரசியல். இரண்டுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. நாம் ஒரு அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அந்த அடையாளத்தை சிதைக்க வேண்டும் என்று போராடுகிறோம், அதுவும் உண்மைதான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய கொள்கை பகைவர்கள்
நம்மை அந்த அடையாளத்திற்குள்ளேயே மீண்டும் மீண்டும் நெருக்கி தள்ளுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர் தன்னுடைய சாதி பெருமையை பேசுகிற போது, நீ ஏன் உன் சாதி பெருமையை பேச தயங்குகிறாய்? உனக்கான வாக்கு வங்கி உன் சாதிதானே, உன்னை தலைவனாக ஏற்றுக்கொண்டது உன் சாதிதானே, நீ அந்த சாதிக்காக போராட வந்தவன் தானே, ஆகவே நீ அதற்குள்ளேயே இரு என்று சொல்லுகிற முயற்சி சாதிய மதவாத சக்திகளின் முயற்சியாக இருக்கிறது. நாம் அந்த அடையாளங்களில் இருந்து விடுபட்டு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கவில்லை. அந்த அடையாளங்களை நாம் பிறப்பதற்கு முன்பே இருக்கிற அடையாளங்களாக பார்க்கிறோம். இந்த மண்ணுக்குள்ளே நீண்ட நெடுங்காலமாக நிலைத்து கிடக்கிற பிற்போக்கு அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். மானுடத்தை சிதைக்கிற அடையாளங்களாக பார்க்கிறோம். சமூக நல்லிணக்கத்தை சிதைக்கிற அடையாளங்களாக பார்க்கிறோம். பாட்டாளி வர்க்க ஒற்றுமையை சிதைக்கிற அடையாளங்களாக பார்க்கிறோம். ஜனநாயகத்தை சிதைக்கிற அடையாளங்களாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த அடையாளங்களை ஒட்டுமொத்தமாகவே சிதைக்க வேண்டும் என்று போராடுகிற நம்மை மறுபடியும் மறுபடியும் அப்படி அடையாளப்படுத்த முயற்சிக்கிற போதுதான் அண்ணன் அறிவுமதி போன்றவர்கள் போராடி போராடி நம்மை இந்த இடத்திலே உயர்த்தி பிடிக்கிறார்கள். அவருடைய அந்த மணிமுத்தாறு நதிக்கரையில் தோன்றிய ஒரு போராளிதான் தோழர் கரிகாலன் அவர்கள், கவிஞர் கரிகாலன் அவர்கள். அண்ணன் அறிவுமதி அவர்களின் அரவணைப்பில் வளர்ந்தவர். இன்றைக்கு கரிகாலன் அவர்கள் குடும்பத்தோடு வருகை தந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு இதனால் எந்த அரசியல் பயனும் இல்லை. அதுவல்ல அவருடைய நோக்கம். திருமாவளவன் என்கிற ஒரு தலைமையை சூழ்ந்திருக்கிற பிற்போக்கு அடையாளங்களை எல்லாம் சக்திகளை எல்லாம் பின்னுக்கு தள்ள வேண்டும், ஓரம் கட்ட வேண்டும் என்கிற புரிதல் தான். இது ஒரு இலக்கிய ஆளுமை என்கிற புரிதலில் எனக்கு வழங்கப்பட்ட விருது அல்ல. அரசியல் ஆளுமை என்கிற புரிதலில் எனக்கு வழங்கப்பட்டதல்ல. ஆகச் சிறந்த ஒரு அரசியல் தலைவர் என்கிற அடிப்படையில் வழங்கப்பட்டதல்ல. அப்படி நான் பார்க்கவில்லை. தமிழ் சமூகத்தில் இந்த ஆளுமையை ஏற்பதற்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது, தேக்கம் இருக்கிறது, ஒரு அடையாள சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கலை உடைப்பதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். அந்த தேக்கத்தை உடைப்பதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். அந்த தயக்கத்தை சிதறடிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டுமானால், கவிஞர் சுகீர்தராணி ஒரு கோணத்திலே என் கவிதைகளை நான் அப்போது மாணவ பருவத்திலே எழுதிய கவிதைகளை இங்கே அண்ணன் அறிவுமதி அவர்கள் சொன்னதைப் போல குறிப்புகள் இல்லாமலேயே அவர் இங்கே பேசியதை நாம் பார்த்தோம். சில கவிதைகள் நான் பாடலுக்காக எழுதியது, கட்சி பாடலுக்காக. சில தமிழ் மண்ணிலே அவ்வப்போது தலைவர்களை பற்றி நான் எழுதியது. சொல்லப்போனால் நான் கல்லூரி காலத்தில் அப்போது எனக்கு அண்ணன் அறிவுமதி அவர்கள் அறிமுகமாகவில்லை. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. அது ஒரு கெடு வாய்ப்பு என்று தான் நான் கருதுகிறேன். அதாவது வாய்ப்பு அமையாமல் போனது என்று கருதுகிறேன். ஒரு நல்வாய்ப்பு இருந்திருந்தால், அவரை சந்தித்திருந்தால் என் பாதை மாறி இருக்கும். எனக்கு கவிதைகளில் மிகுந்த ஆர்வம் உண்டு. மீரா கவிதைகளை படித்திருக்கிறேன், அப்துல் ரஹ்மான் கவிதைகளை படித்திருக்கிறேன். மேடைகளில் மாணவர்களோடு பேசுகிற போது மேற்கோள் காட்டியெல்லாம் பேசியிருக்கிறேன். அதன் மூலம் மாணவர்களின் பாராட்டுகளை எல்லாம் நான் பெற்றிருக்கிறேன். அவ்வப்போது நான் கவிதைகளை எழுதுவதுண்டு. விடுதலை புலி என்கிற பெயரில் கையெழுத்து பத்திரிகை நடத்திய போது அந்த பத்திரிகைகளில்
நான் கவிதைகளை ஈழம் தொடர்பாக நிறைய எழுதியிருக்கிறேன். அவையெல்லாம் சேர்த்து வைக்கவில்லை, தொகுத்து வைக்கவில்லை. என்னுடைய வயதுக்கு மீறிய உறவு தான் எனக்கு அப்போது இருந்தது. என்னுடைய வயதுக்கு மீறிய உறவு என்றால், நான் கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களை போய் சந்திப்பேன், நானாக தேடி போய் பார்ப்பேன். கவிஞர் சுரதா அவர்களை போய் நான் தேடி பார்த்திருக்கிறேன். கவிஞர்களோடு சேர்ந்து ஒரு முறை கலைஞரை போய் பார்த்திருக்கிறேன். அந்த கவிஞர் வட்டாரத்தின் சார்பிலே அவர்களோடு நான் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தபோது அவரை சந்திக்க சென்றார்கள், என்னையும் அழைத்து கொண்டு போனார்கள். இதுவெல்லாம் 79, 80 அந்த காலகட்டம், 80களின் தொடக்கத்திலே, 40 ஆண்டுகளுக்கு முன்னால். எந்த நேரமும் ஏதேனும் ஒரு கவிதை புத்தகம் என் கையிலே இருக்கும், ஏதேனும் ஒரு கவிதை புத்தகம். அப்படி கவிதைகளை வாசிப்பதில் எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. எனக்கு தெரிந்த நடையில் மரபு கவிதைகளாக எழுதுவேன். எனக்கு இந்த புது கவிதை இன்னும் பிடிபடவில்லை. அந்த வடிவத்துக்குள், அந்த படிமத்துக்குள் என்னால் இன்னும் என்னை பொருத்த முடியவில்லை. எதுகை மோனை கொண்டு எழுதுவது உண்டு. ஒரு முறை நான் காசி ஆனந்தன் ஐயா அவர்களை போய் சந்தித்த போது அவர் எங்கிருந்தோ வந்த ஒரு மடலை படித்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார். அது நான் 3வது முறையாக அவரை சந்திக்க போகிறேன். ஐயம்பெருமாள் கோவில் தெரு என்று ராயப்பேட்டையில் இருக்கிறது. அங்குதான் அவருடைய வீடு அப்போது இருந்தது. நான் மாணவனாக இருந்தபோது இப்படித்தான் தேடி அலைவதுண்டு. பெரியார் திடலுக்கு போவேன், கவியரங்குகள் எங்கே நடந்தாலும் போய் உட்கார்ந்து கேட்பேன். நானாகவே அந்த உறவை ஏற்படுத்தி கொண்டேன். அந்த அடிப்படையில் தான் கண்ணதாசன் இலக்கிய பேரவை என்ற ஒரு அமைப்பு MC ராஜா மாணவர் விடுதியிலே உருவானது. அந்த அமைப்பை உருவாக்கிய ஒரு பார்வை இழந்த தோழர் என்னை கட்டாயப்படுத்தி அந்த அமைப்புக்கு செயலாளராக, பொதுச் செயலாளராக நியமித்தார். அதன் மூலம் நான் உடனே ஒரு மாநாடெல்லாம் போட்டேன். ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக மாணவர்கள் மாநாடு 1984 பிப்ரவரி 4ஆம் தேதி பெரியார் திடலில் அந்த மாநாட்டை நான் நடத்தினேன். அப்படித்தான் அந்த உறவு. அப்போ காசி ஆனந்தன் ஐயா அவரிடத்திலே ஒரு அந்த விடுதலை புலி இதழை கொண்டு போய் நான் காட்டினேன். கையாலே எழுதுவேன் இரவெல்லாம். இப்படி கண் விழிச்சு எழுதி எனக்கு வந்து மஞ்சக்கா மாலை வந்துருச்சு. தம்பி பாலாஜி அவருடைய தந்தை, எனது அண்ணன் MS மணி அவர்கள் தான் என் கண்ணை பார்த்துட்டு, என்னப்பா கண்ணில் மஞ்சகா மாலை மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சி என்னை கொண்டு போய் ஒரு நாட்டு வைத்தியர் இடத்துல மருந்து வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் அந்த கண் சரியாக, மஞ்சகா மாலை சரியாச்சு. கண் முழிக்காத, இரவெல்லாம் உட்காந்து எழுதுவேன். நான் படம் ஒட்டுவேன். அந்த பத்திரிகையை தயார் பண்ணி கொண்டு போய் CIT காலனியில் இருக்கிற நூலகத்திலும், தாடண்டர் நகர் இருக்கிற நூலகத்திலும் போடுவேன். இது இப்படி ஒரு ஆர்வம் எனக்கு. அதில் நிறைய கவிதைகள் நான் எழுதுவேன். கவிதைகள் நிறைய, ஈழத்தமிழர்களை பற்றி நிறைய கவிதைகள். அதெல்லாம் ஒன்று கூட நான் தொகுத்து வைக்கல. அதில் ஒரு கவிதை அவர் படிச்சுட்டு அவர் எழுந்துச்சு உட்காந்து என் தோலை தட்டி கொடுத்து, தொடர்ந்து எழுது தம்பின்னு சொன்னார். தொடர்ந்து எழுதுங்க, நல்ல வீச்சு வருகிறது, உங்களுக்கு எழுத்து நடை நல்லா வருது, நல்ல சொற்கள் கையாளுறீங்க அப்படின்னு சொல்லி நான் பாராட்டியிருக்கிறார். அது அவருக்கு மறந்து போயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு சொன்னேன். நெல்லை கணபதின்னு ஒரு கவிஞர், அவர் தான் என்னை அப்பப்போ ஊக்கப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இதெல்லாம் நான் 82, 85 அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். அப்போ கவிதை எழுதுவதில், கவிதை படிப்பதில் எனக்கு பெரிய ஆர்வம் உண்டு. அதில் ஒரு தம்பி பாட்டு பற்றி அவங்க படித்தாங்க. அந்த தம்பி பாட்டு வந்து, நான் இந்த வீதிகளில் திரியும் குழந்தைகளை ஒருங்கே திரட்டி ஒரு இடத்துல உட்காந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஒரு வேலை ஒரு 3 மாதம் செஞ்சேன். ஒரு NGOவில், நான் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாட்டுக்காக மாதம் 300 ரூபா கொடுத்தாங்க. நான் MA முடிச்சுட்டு BL சேரும்போது இடையில கோடை விடுமுறையில் 1.5 மாதம் லீவு. நான் லாவுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு கார்டு வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் வேலை செஞ்சேன் ஒரு 2 மாதம். அப்போ நான் எழுதின கவிதை அது. இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்காக எழுதிய கவிதை அது, அந்த பிள்ளைங்களுக்காக. அது அந்த கவிதைகளை வந்து தொகுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படி கவிதையில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு. ஆனால் இப்போ விட்டுட்டேன். பவா செல்லத்துறை அவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. அண்ணன் அறிவுமதி அவர்கள் ஆவேசப்பட்டார். அப்போ பவா செல்லத்துறை அவர்கள் சொன்னார், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நீங்கள் அதை தாண்டி வெளியே போயிட்டீங்க, ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படின்னு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை தாண்டி என்று சொன்னால், மக்களை திரட்டுவது, அமைப்பாக்குவது என்பது மிகப்பெரிய பணி, சாதாரணமான பணி அல்ல. ஒரு எழுத்தாளனாக நாம் எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொண்டு படிக்கவும், சிந்திக்கவும், படைக்கவும் இயலும். ஆனால்
மக்களை சந்தித்து மக்களிடம் கற்றுக்கொள்வதும் மக்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதும் கற்றலும் கற்பித்தலும் சாதாரணமான பணியே அல்ல. எல்லாரும் அரசியல்னாலே ரொம்ப வெறுப்பாக பார்க்குறாங்க. ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அந்த அரசியல் கட்சியை நீர்த்து போகாமல் பல பத்தாண்டுகள் வெற்றிகரமாக வழிநடத்துவது என்பது அவ்வளவு இலகுவான ஒன்று அல்ல. அவ்வளவு இலகுவான ஒன்று அல்ல. நாம் மாடுகளை மேய்த்து விட முடியும், ஆடுகளை மேய்த்து விட முடியும். மனிதர்களை மேய்ப்பது என்பது எவ்வளவு கடினமான பணி, எவ்வளவு கடினமான பணி. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கிறேன், ஆனால் அது போதவில்லை. கோரிக்கைகளாகவே கிடக்கிற சமூகம். அவங்க வேற எதுவும் பேச மாட்டாங்க. என்னை சந்திக்கிறாங்கன்னா அவங்களுடைய கோரிக்கைகளை மட்டும்தான் பேசுவாங்க. 20 மணி நேரம் நாம் பொதுமக்களை சந்திக்கிறேன்னா 20 மணி நேரமும் பிரச்சனைகளும் கோரிக்கைகளும் தான். நான் எங்கே படிக்கிறது, எங்கே நான் சிந்திக்கிறது, எங்கே நான் படைக்கிறது, எங்கே நான் எழுதுறது, சுத்தமாக விட்டுட்டேன். இப்போ நான் அமைப்பாய் திரள்வோம் அப்படிங்கிற கட்டுரையை நான் யாரை மனசில் வச்சு எழுதினா, என் கூட இருக்கிறவங்கள மனசு வச்சு தான் எழுதினேன். அவங்களுக்காக தான் எழுதினேன். நான் ஒரு எழுத்தாளராக பரிணமிக்கணுங்கிறதுக்காக எழுதலை. 20-25 ஆண்டுகள் நான் களத்திலே கண்ட அனுபவங்களை, உணர்ந்து கொண்ட அரசியலை, புரிந்து கொண்ட அரசியலை, உள்வாங்கிக் கொண்ட அரசியலை நான் ஒரு அமைப்பு உருவாகாமல் இதை சாதிக்க முடியாது என்று உணர்ந்து அமைப்பாக்குவதற்காக உடனிருப்பவர்களை இப்போ இருக்கிறவங்க அத்தனை பேரும் அமைப்பாகிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஈர்ப்பில் என்னோடு இருக்கிறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சாதி ஒரு காரணமாக இருக்கலாம், மொழி ஒரு காரணமாக இருக்கலாம், நான் கருப்பாக இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், நம்மளை மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படி ஆளுமையை புரிந்து கொண்டவர்கள் ஒரு பல காரணங்கள் இருக்குது. மல்டி டைமென்ஷன்ஸ், பல காரணங்கள் இருக்குது. ஆனால் ஒரே சிந்தனை வயப்பட்டு ஒரே நோக்கத்தை இலக்காக கொண்டு ஒரே வேகத்தில் இயங்குகிற ஆற்றல் பெற்றவர்களாக எவ்வளவு பேரை நாம் உருவாக்கி இருக்கிறோம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒருமித்த கருத்து, ஒருமித்த சிந்தனை, ஒருமித்த பார்வை, ஒருமித்த வேகம், ஒரே களம், இதற்கு தயார்படுத்துகிற, அணியப்படுத்துகிற அந்த முயற்சி இருக்கிறதே, அதுதான் அமைப்பாக்கும் பணி. வெளில என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு சாதி சங்கம் நடத்துகிறாங்க, திருமாவளவன் இந்த சாதி, அதனால் அந்த சமூகம் அவர் பின்னால் அப்படி திரள்றாங்க, கும்பலாக போகிறாங்க. இந்த சாதியை சொல்கிறாங்க எல்லாரும் அப்படி ஒரு அமைப்பை நடத்திட முடியுதா? சாதி பெயரை சொல்லக்கூடிய எல்லாராலையும் அப்படி ஒரு 25 வருஷம் 30 வருஷம் தேர்தல் களத்தில் தாக்கு பிடிச்சி நிற்க முடியுதா? தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக பரிணமிக்க முடிகிறதா? இப்போ ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. வெறும் சாதி மட்டும் அதை சாதித்து விட முடியாது. இப்போ இந்த 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலிலே எவ்வளவு அவமானங்களையும் அவமதிப்புகளையும் காயங்களையும் வலிகளையும் சகித்து கொண்டு தாக்கு பிடித்து இயக்கம் சிதறி போகாமல் நீர்த்து போகாமல் வழிநடத்தி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருக்கிற இந்த வரலாறு என்பது அவ்வளவு இலகுவானதல்ல. ஆகவே நான் கவிதை எழுதுவதை விட, கட்டுரைகள் எழுதுவதை விட, பாடல்கள் எழுதுவதை விட மக்களோடு இருப்பதே அதிக நேரம் என்று தவிர்க்க முடியாத ஒரு தேவையை உணர்ந்து அதிலே என்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டிருக்கிறேன். பல பேர் கேட்பாங்க, ஏன் முன்ன மாதிரி எழுதுறதில்லைன்னு. உள்ளபடி அது கவலையாக தான் இருக்குது, நெருடலாக இருக்குது. அண்ணன் கூட சொல்லுவார், அப்பப்போ எழுதுங்க அறிவுமதி அண்ணன். ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய வேட்கை. அது காலத்துக்கும் அதுதான் நிலைத்து நிற்கும்.
இன்றைக்கி பெரியாரை நாம் கொண்டாடுறோன்னா காரணம் அவருடைய பணிகள் அனைத்தும் பதிவாக்கப்பட்டு இருக்கின்றன, எல்லாம் எழுத்துக்களாக இருக்கின்றன. புரட்சியாளர் அம்பேத்கரை இருட்டடிப்பு செய்ய எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அவரை எவராலும் ஓரங்கட்ட முடியாது என்கிற நிலையை அவர் எட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய எழுத்துக்கள் தான் மிக முக்கியமானது. அவர் எவ்வளவு பேரை மக்களை சந்தித்தார், எவ்வளவு பேரோடு மக்களோடு போராட்டம் நடத்தினார் என்பதையெல்லாம் தாண்டி அவர் எவ்வளவு எழுதியிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது. அதுதான் இயக்கிக் கொண்டே இருக்கிறது மக்களை. தோழர்களே, நேரம் கடந்து விட்டது. நான் இந்த நிகழ்ச்சியை வந்ததும் எப்படி பார்த்தேன் என்று சொன்னால், இன்னொரு கோணத்திலும் நான் பார்த்தேன். சுகிருதராணி அவர்கள் பேசினார், நம்முடைய மனுஷ்யபுத்திரன் அவர்கள் பேசினார், கரிகாலன் அவர்கள் பேசினார், பவா செல்லதுரை அவர்கள் பேசினார், அண்ணன் அறிவுமதி அவர்கள் பேசினார். இது பள்ளிக்கூடத்திலே வகுப்பறையிலே அமர்ந்திருக்கிற போது மாதாந்த தேர்வு முடிந்ததும் தமிழ் வாத்தியார் வந்து மந்த்லி டெஸ்ட் பேப்பர் எடுத்து ஒவ்வொரு மாணவனுக்கும் என்ன மார்க்குன்னு படிப்பாங்க. அப்போ ஒரு 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 பரபரப்பு இருக்கும் நமக்கு, என்ன மார்க் இருக்குங்க, என்ன மார்க்குன்னு. அப்போது திருமாவளவன் 80 மதிப்பெண் அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்வு இருக்கும் பாருங்க, இந்த மகிழ்ச்சி, ஒரு எவாலுவேஷன். கணக்கு வாத்தியார் இவ்வளவு மார்க் வாங்கிட்டார் திருமாவளவன் அப்படின்னு படிக்கும்போது எல்லா மாணவர்களும் எடுத்து ஒவ்வொரு பேப்பராக கொடுப்பான் மந்த்லி டெஸ்ட்டில். கணக்கு வாத்தியார் வந்து பேப்பர் எடுத்து ஒருத்தன் படித்து கொடுப்பாங்க. 2 நிகழ்வு எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. ஒரு முறை எங்கள் தமிழ் ஆசிரியர் ராமலிங்கம் ஐயா எல்லா மாணவர்களுக்கும் பேப்பர் கொடுத்துட்டார், என் கையில் பேப்பர் கொடுக்கல. ஐயா என் பேப்பர் எங்கன்னு நான் எழுச்சி கேட்டேன். உட்காருப்பா அப்படின்னு உட்கார சொல்லிட்டு என் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் இப்படி காட்டினார். இந்த பையன் எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க, எவ்வளோ அழகாக எழுதியிருக்கான் பாரு, முத்து முத்தா எழுதியிருக்கிறான் பார், இப்படி எழுதணும் அப்படின்ட்டு என் பக்கத்துலேயே உட்காந்து இன்னொரு தம்பியை பிடிச்சி காதை பிடிச்சி திருக்கி, இவன் காக்கா காலில் பேனாவை கட்டி விட்ட மாதிரி எழுதியிருக்கிறான் பாருங்க, இவனுக்கு எப்படி நான் மார்க் போடுவேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்தார். எப்போதுமே எனக்கு 80க்கு மேலே தான் மதிப்பெண் கிடைக்கும். மனப்பாட செய்யுள்னா ஒரு கால் புள்ளி, அரை புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்பு குறி எதுவுமே பிழையாக இருக்காது. அவ்வளவும் அப்படியே அச்சடிச்ச மாதிரி பார்த்தேன்னா அப்படியே எழுதுவேன். அப்படி பார்த்தேன்னா அப்படியே எழுதுவேன் நான். அது ஆங்கில பாடலாக இருந்தாலும் தமிழ் பாடலாக இருந்தாலும் அது என்ன வடிவத்தில் இருக்கோ, 8 வரினா 8 வரி, எந்த இடத்துல அரைப்புள்ளி போடணுமோ அரைப்புள்ளி இருக்கும், எந்த இடத்துல. இதை எங்கள் தமிழாசிரியரே மற்ற மாணவர்கள்ட்ட எடுத்து சொன்னது. இது எவ்வளோ பெரிய ஊக்கம். ஏன்னா நமக்குள்ள அவ்வளவு இன்ஃபீரியாரிட்டிங்கிறது உறைந்து கிடக்கிறது. நான் பிறந்த இடம், நான் வாழ்ந்த குடும்பம், என்னை சுற்றி இருக்கிற சமூக சூழல், என்னை பீடித்திருந்த வறுமை, தலையில் எண்ணெய் இருக்காது, போட்டுக்க நல்ல துணி இருக்காது, கிழிந்து போன கால் சட்டை, கிழிந்து போன சட்டை, பொத்தான் இல்லாத சட்டை, தேங்காய் தடவுறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கும். தேங்காய் கையில் கிடைச்சாலே பெரிய விஷயம். அது தேங்காய் கிடச்சி தலையில் பூசிக்கிறது. வருஷத்தில் 1 நாள் 2 நாள் தான் நெல் சோறு, மற்ற நாளெல்லாம் வரவு சோறு, இல்லைன்னா கம்பு, இல்லைன்னா சோளம். அப்படிப்பட்ட ஒரு சமூக சூழலில் பிறந்து வளர்ந்து வரும்போது நகரத்தை பார்த்தா புதுசாக இருக்குது, பசங்களை பார்த்தா புதுசாக இருக்கிறான், அவன் நல்லா அயன் பண்ண சட்டை போட்டுருக்கிறான், உடம்புல பவுடர் அடிச்சுட்டு வரான், நல்ல வாசனை திரவியம், எண்ணெய் தலையில் தடவி இருக்கிற எண்ணெயே மணக்கும் அப்படியே, ஏன்னா மறிக்கொழுந்து போட்ட எண்ணெய் தடவிட்டு வருவான். இதெல்லாம் நமக்கு எல்லாமே புதுசு. காஞ்ச தலை, கிழிஞ்ச சட்டை, ஒரு வேளைக்கு சாப்பாடு, செருப்பில்லாத கால், அந்த இன்ஃபீரியாரிட்டிக்குள்ளே எங்கள் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்து எங்கள் நக்கம்பாடி பெரியசாமி சொல்லுவார், உங்கள் பையன் கெட்டிக்காரன் நல்லா அருமையாக படிக்கிறான், சொன்னதை உள் வாங்கிக்கிறான்னு சொல்லும்போது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சிலிர்ப்பு இருக்கும், அப்படி உடம்புக்குள்ளே. அது உள்ளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை அப்படியே அது பூக்கிறது தெரியும். இந்த நம்பிக்கை உள்ளுக்குள்ளே பூக்கிறது இருக்கு பாருங்கள், அதுதான் இந்த ஆற்றலை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ஒரு தடவை அவர் வந்து படிக்க சொல்லிட்டு போயிட்டார். 6, 7, 8 3 பேரும் ஒரே கிளாஸ், ஒரு வாத்தியார். நான் சும்மா உட்காந்து அரட்டடிச்சிட்டு உட்காந்து பேசியிருந்தோம். வந்த உடனே பலார்னு பின்னால் அடித்தார். நான் என்ன சொல்லிட்டு போனேன், என்னடா பண்ணிட்டு உட்காந்துருக்கேன், என் கையில் ஒரு துண்டு சீட் இருந்துச்சு, டப்புன்னு பிடுங்கினார். பிடுங்கிட்டு இப்படி பார்த்துட்டு அவர் முகம் மாறிச்சு. இது ஏது உனக்குன்னார். எங்கள் வீட்டில் இருந்துச்சு. யார் கொடுத்தது? எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தப்போ பக்கத்து ஊர் ஆவினகுடிக்கு போயிருந்தார், அதை எடுத்துகிட்டு வந்திருந்தார். இது எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்த?
சும்மா பாக்கெட்டில் வச்சுருந்தேன்னு சொன்னேன். அப்போ அதில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், இதில் என்ன எழுதியிருக்கு சொல்லுங்கனார். கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு எழுதிருந்துச்சு. அதை நான் சொன்னேன். அது ஒரு திராவிடர் கழகம் போட்ட துண்டறிக்கை. அது எங்கள் அப்பா கையில் கிடச்சி அவர் வீட்டில் கொண்டாந்து வச்சுருந்தார். அதை நான் என் பாக்கெட்டில் வச்சுட்டு போய் கிளாஸில் வச்சு சொல்லிகிட்டு இருந்தேன். அதுலேருந்து அவருக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. அவர் வந்து ஜோசியம் பார்க்குறவர், ஆனால் பகுத்தறிவாளர். கைரேகை பார்க்குறவர், ஆனால் பகுத்தறிவாளர். நான் ஒரு நாள் கேட்டேன், சார் நீங்கள் வந்து ஜோசியம் பொய்ங்கிறீங்க, அப்புறம் ஏன் எங்களுக்குலாம் ஜோசியம் சொல்கிறீங்க அப்படின்னேன். அது வருமானத்துக்காக சொல்கிறேன், அது உண்மை இல்லை, நம்பாத. அவன் நம்புகிறான், அவனுக்காக நான் சொல்கிறேன். அவர் சொன்னது. அவர் தான் என்ன ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஊக்கப்படுத்தினவர். அந்த 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 ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் வந்து வசதியான குடும்பத்திலேருந்து வர பிள்ளைங்க எல்லாத்தையும் புஸ்தகம் இருக்கும். என்கிட்ட புஸ்தகம் இருக்காது, தமிழ் புத்தகம் இருக்காது, ஆங்கில புத்தகம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது, ஒரு சப்ஜெக்டே இருக்காது, சும்மா தான் போவேன். அவர் சண்டை போட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்லி அவனுக்கு இந்த புத்தகத்தை கொடுன்னு சொல்லுவார். அது அவர் கொடுத்த விருது. அந்த பள்ளிக்கூடத்தில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் அவர் கொடுத்த விருது. அப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க திடீர்னு. அதெல்லாம் இப்போ நான் பார்க்குறோம். மாதிரி சட்டமன்றம் அப்போ அவங்க சொல்லலை. இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள் எல்லாம் சட்டசபை கூடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அன்றைக்கி போனவுடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங், பெரிய ஆச்சரியம் என்னென்னா, நான் தான் முதலமைச்சர். இது எப்போ நடந்தது? நான் 7வது படிக்கும்போது 8வது படிக்கும்போது. அவர் வந்து பெரியசாமி ஆசிரியர் இப்போ இல்லை. எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர், அவர் வந்து சபாநாயகர். ஒரு பெண், 2 பெண்கள். ஒரு பெண் விவசாயத்துறை அமைச்சர், இன்னொருத்தர் இந்த ஹெல்த்துக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒரு 5-6 பேர் அமைச்சர் போட்டு ஒரு மாதிரி சட்டமன்றத்தை நடத்தினாங்க. இப்போ அன்னைக்கு இது ஏதோ நமக்கு புரியல. ஆனால் அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. ஒரு முதலமைச்சராக உட்காந்து அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி நிகழ்ச்சி. சபாநாயகரை போய் அழைச்சிட்டு வர நிகழ்ச்சி. இது அன்றைக்கு அவர் தந்த இன்னொரு விருது. இப்படித்தான் தோழர்களே, வகுப்பறையில் ஆங்கில வாத்தியார் கொடுக்குற மதிப்பெண், கணக்கு வாத்தியார் கொடுக்குற மதிப்பெண், அறிவியல் வாத்தியார் கொடுக்குற மதிப்பெண் போல தான் பவா செல்லதுரை அவர்கள் ஒரு கோணத்திலே ஒரு எவாலுவேஷன். திருமான்னா இப்படி தான். எனக்கு அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு எனக்கு தெரியாது இல்லையா? என்னை பற்றி என்ன அவர் மதிப்பீடு செய்து வைத்திருக்கிறார் எனக்கு தெரியாது. அண்ணன் அறிவுமதி அவர்கள் என்ன மதிப்பீடு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத எழுச்சி தமிழர்னு அவரை அடையாளப்படுத்திய போதே நாம் புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவோ நெருக்கடிகள் வந்துச்சு, சாதி அடிப்படையிலான பிரச்சனைகள் வந்துச்சு, முரண்பாடுகள் வந்துச்சு. அந்த நிலையிலும் திருமா பக்கமே நின்றவர் தான் அண்ணன் அறிவுமதி அவர்கள். அவர் பெரியாரின் பிள்ளை என்கிற அந்த நிலையை உறுதிப்படுத்தியவர். யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நாங்கள் திருமா பக்கம்தான் நிற்போம். அண்ணன் எடுத்துக்கின்ற முயற்சி தான் நாங்கள்லாம் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் மருத்துவரோடு சேர்ந்து நாங்கள் பயணித்தோம். அது ஒரு தேர்தல் வந்ததும் சிதறி போச்சு. அப்படி சிதறி போன நேரத்தில் பல தமிழறிஞர்கள் என் மேலே சில விமர்சனங்களை வச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்திலும் அண்ணன் அறிவுமதி அவர்கள் தமிழ் மண்ணுக்கான ஒரு ஆளுமை திருமா, அவரை நாம் கைவிட்டு விடக்கூடாது என்கிற அந்த புரிதலை வெளிப்படுத்தியவர். இப்படி தான் இவரை தான் நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து 20 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. 15 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்னால், இப்போ நிகழ்ந்தவை அல்ல. எனது அருமை தோழர்களே, தோழர் கரிகாலன் அவர்களுக்கு நான் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு நீங்கள் தந்திருக்கிற ஒரு ஏற்பிசைவு, எனக்கு தந்திருக்கிற ஒரு ஊக்கம், என்னை ஏற்க மறுக்கிறவர்களுக்கு நீங்கள் நடத்தி இருக்கிற ஒரு வகுப்பு. எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை காணிக்கையாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லை, தலைவரோடு நான் சிலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இயக்கத்தை, எம் தலைவரை இவ்வளவு வெளிச்சப்படுத்தியதில் இந்த விருதுகள் மட்டுமல்ல, நீளமான சுவர்களில் தங்கள் கை வலிக்க வலிக்க வண்ணங்களில் என் தலைவன் பெயரை எழுதினார்களே, அந்த ஓவியர்களுக்கு இங்கே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அகலகலமான சுவரொட்டிகளை அடித்து அதில் பசை தடவிய அந்த உணர்வாளர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.